வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆண்டுமே ரயில்வேவின் ஒவ்வொரு கோட்டமும் தங்களுக்கு தேவையான ரயில்களின் பட்டியலை கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த ஆண்டு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது திருச்சி கோட்டத்தின் சார்பாக ஒரு பரிந்துரையாக அனுப்பப்பட்டது ரயில்வே வாரியத்திற்கு. அது கடலூரிலிருந்து ஒரு ரயில் புறப்பட்டு கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியில் இருந்து திண்டுக்கல் பழனி வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு ரயில் இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கை என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இப்போது ப்ரொபோசல் அப்படிங்கிறது ஒரு கோட்டத்திலிருந்து ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பப்படும் போது அது சாத்தியம் இருந்தால் நிச்சயமாக நடைமுறைக்கு வந்து விடுகிறது. ஆனால் சாத்தியம் இல்லாத கோரிக்கைகளை அந்த கோட்ட மேலாளரோ அல்லது அந்த கோட்டத்தை சேர்ந்தவர்களோ ரயில்வே வாரியத்துக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அந்த கோட்டத்தை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் எந்த இடத்துல ரயில் இல்லை, இருக்குது, எந்த டயத்துக்கு இருக்குது, எந்த டயத்துக்கு விட்டால் நல்லா இருக்கும், எல்லாமே தெரிஞ்சவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு பயண திட்டத்தை வாரியத்திற்கு பரிந்துரை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு புரியலை. ஏன்னா பல கோட்டங்கள் நிறைய ரயில்களை கேட்டு வாங்குறத குறிப்பாக வச்சுருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா கேரளாவில் எல்லா கோட்டங்களுமே கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் கேட்ட உடனே கிடைச்சிருது. அதுக்காண்டி தமிழகத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிற அரசியலுக்குள்ளே நான் வரல. ஆனால் அந்த ப்ரொப்போசல் மீண்டும் அடுத்த வட்டம் வைக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன், போன வருஷம் கேட்ட அந்த ப்ரொப்போசல் அப்போ வருமானத்திற்கு உகந்ததாக இருந்தது. இப்போது அது சாத்தியம் இல்லைன்னு அந்த கோட்டமே முடிவு பண்ணிருச்சா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தேவை இருக்குது, அதனால நீங்கள் ப்ரொப்போசல் அனுப்புகிறீங்க. ஆனால் அடுத்த ஆண்டுகளில் அந்த ப்ரொப்போசல் அனுப்பப்படாததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியல. தேவையை கேட்டு வாங்குவது நம்முடைய உரிமை தான். ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அந்த பரிந்துரை கிடப்பில் போடப்படாமல் அந்த ரயில் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் கடலூரிலிருந்து பழனி வழியாக கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இருக்கும். கடலூர் மக்கள் முதல் முறையாக, அதுக்கு முன்னாடி சிறப்பு ரயில்கள் மூலமாக வந்திருக்கலாம், முதல் முறையாக நேரடி ரயில் சேவை, அதுவும் நிரந்தர ரயில் சேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.